ஓம் நம சிவாய். உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 504வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், குணநாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்பதாக அமைந்திருக்கின்றது. குணநாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றன. நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், ஒருவனுடைய குணங்களை ஆராய்ந்த பிறகு குற்றங்களையும் ஆராய்ந்து மிகுதியானவை எவை என ஆராய்ந்து மிகுதியானவற்றால் தெளிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்றது. ஒருவரை நாங்கள் நட்பு கொள்வதாக இருந்தாலும் சரி, ஒரு பதவிக்கு அமர்த்துவதாக இருந்தாலும் சரி, உறவாடுவதாக இருந்தாலும் சரி, அவரை பற்றிய ஒரு ஆய்வை நாங்கள் நடத்தி கொள்ள வேண்டும். அது அவருடைய குணங்கள் எப்படி, நல்ல குணமுடையவரா, கெட்ட குணமுடையவரா, குற்றச்செயல்களில் அதிகம் இருக்கிறார், எதில் அவர் நாட்டம் கூடுதலாக இருக்கின்றார், எதில் அவர் மிகைமையாக இருக்கின்றாரோ அதை வைத்துக்கொண்டு நாங்கள் அவரை பற்றிய தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் குணநாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குழல் என்ற குரலுக்காக கலைஞர் அவர்களும் ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், ஒருவரின் குணங்களையும் அவரது குறைகளையும் ஆராய்ந்து பார்த்து அவற்றில் மிகுதியாக இருப்பவை எவை என்பதை தெரிந்து கொண்டு அதன் பிறகு அவரை பற்றிய ஒரு தெளிவான முடிவுக்கு நாங்கள் வர வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது ஒருவரை நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்றுதான், ஒருவரை நாங்கள் ஒரு பதவிக்கு அமர்த்துவதாக இருந்தாலும் சரி, அவரோடு நட்பு கொள்வதாக இருந்தாலும் சரி, அவரோடு பழகுவதாக இருந்தாலும் சரி, அவரை பற்றி ஒரு ஆராய்ச்சி ஒன்றை நாங்கள் செய்ய வேண்டும். அவரை பற்றி ஒரு ஆய்வை நாங்கள் செய்ய வேண்டும். அவரை பற்றி நாங்கள் நன்கு தெரிந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் நல்லவரா, கெட்டவரா, அவருடைய குணங்கள் எப்படிப்பட்டது, குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவரா, அல்லது வேறும் ஒரு தீய செயற்பாடுகள் இருக்கின்றார், அல்லது நல்ல குணமுடையவரா, இந்த 2 குணங்களிலே எதில் அவர் மிகையானவராக இருக்கின்றார் என்பதை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அவரை பற்றி ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும், அல்லது உறவாட முடியும், அல்லது ஒரு பதவிக்கு அமர்த்த முடியும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குழல் என்ற குரலுக்காக சாலமன் பாப்பை அவர்கள் ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். சற்று விரிவாக அதை பார்ப்போமாக இருந்தால், ஒருவரின் குணங்களை ஆராய்ந்து அவனிடம் இருக்கும் குற்றங்களையும் ஆராய்ந்து இரண்டிலும் எவை அதிகமாக இருக்கின்றது என்பதையும் ஆராய்ந்து குணங்களின் மிகுதியை கொண்டே அவனை பதவிக்கு தெரிவு செய்ய வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய கிராமங்களிலும் சரி, நடைமுறையிலையும் சொல்லுவார்கள், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்று. அதே போன்றுதான் இது அமைந்திருக்கின்றது. ஒருவரை பற்றி நாங்கள் மிகமையாக தெளிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொது அமைப்பிலும் சரி, ஒரு நல்ல காரியங்களிலும் சரி, ஒரு குடும்பத்திலும் சரி, அல்லது பதவிக்கு அமர்த்துவதாக இருந்தாலும் சரி, ஒருவரை பற்றி நாங்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அது அவருடைய குணங்கள் எப்படிப்பட்டவை, நல்ல குணமுடையவரா, கெட்ட குணமுடையவரா, அல்லது தீய செயல்களில் அதிகமாக ஈடுபடுகின்றவரா என்பதை வைத்து கொண்டுதான் அவரை பற்றிய எந்த குணங்களில் மிகையாக இருக்கின்றதோ அதை வைத்து கொண்டுதான் நாங்கள் அவரை பற்றிய தெளிவான முடிவுக்கு வர வேண்டும், அல்லது அந்த பதவிக்கு அமர்த்த வேண்டும் என்பதைத்தான் இன்றைய 3 உரைகளும் அழகாக சொல்லியிருக்கின்றது. எங்களை பற்றியும் பலர் ஆராய்ந்து கொள்ள முடியும். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் நல்ல குணமுடையவராக, குற்றச்செயலில் ஈடுபடாத இருப்போமாக இருந்தால் நாங்களும் குற்றத்தோடும் சுற்றத்தோடும் அழகாகவும் இன்பமாகவும் வாழ முடியும். எந்த பதவியிலும் நாங்கள் அமர்த்த முடியும், எவரோடு நாங்கள் உறவாடி கொள்ள முடியும். ஆகவே இன்றைய குரல் ஒன்றை தெளிவாக சொல்லியிருக்கின்றது. எங்களுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி, எங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் இருக்கின்ற அமைப்புகளில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, எங்கள் நிறுவனங்களில் கடமை புரிகின்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை பற்றி ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு நாங்கள் வர வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி நாங்கள் நன்கு தெளிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய குரலாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்ல உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. குணநாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க கொளல். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.